நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் கலக்கிட்டார். 3 மணி நேரம் ட்ரெய்லர் பார்த்துருக்கோம். படத்தை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். சீரியஸாக படம் ட்ரெய்லர் தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கமல்ஹாசனை ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் எல்லாமே ட்ரெய்லர் தான். சொன்னோம்ல, நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டிய ட்ரெய்லரை ஒரு 3 மணி நேரம் போட்டு காமிச்சிருக்காங்க. இடையில ஒரு இன்டர்வல். படம் பார்க்கணும் தேர்ட் பார்ட்டில் உண்மை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யாவுக்கு வருமகளெல்லாம் தெரியுது இந்த படத்தில். பார்க்கலாம், ட்ரெய்லரில் பார்க்கலாம். இந்த படம் பார்க்கறதே வேஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான், ஒருத்தல இல்லை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் எல்லாமே மொக்கதான் ப்ரோ. படமே வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ இந்த படத்துக்கு வரீங்கன்னா இந்தியன் ஒன்று பார்க்காம வாங்க, அதுதான் நல்லது. ஒன் டைம் பார்க்கலாம் மூவி. எமோஷனல் சீன்ஸ் தான் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 50-30 மினிட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாதி புரியல. எமோஷனல் சீன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆவரேஜ். டூலா ஃப்ளாப் இல்ல, எனக்கு ஆவரேஜ். படம் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து சீக்கிரமா தான் பண்ணிங்க. ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிருக்காரு தான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து அதே மாதிரி டிஓபி ரவிவர்மனோட ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஒர்க்னே சொல்லலாம். அவரு வந்து இவ்வளவு வந்து கொஞ்சம் அமேச்சர் லெவல்ல பண்ணிருக்காரு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா வந்து இந்தியன் 3 ஒரு சம்பவமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், சங்கரோட கம்பேக்கா கண்டிப்பா இருக்கும். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இல்லனா ஃப்ளாப் சுத்தமா நல்லா இல்ல. ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க ஹியூமர்னு சொல்லிட்டு. ஹியூமர் சுத்தமா இல்ல. ஸ்கிரீன் ப்ளே ஓகே. எமோஷனல் சீன்ஸ்னு ஒன்னு பண்ணிருக்காங்க, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. படம் ரொம்ப ஆவரேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். சுஜாதா இல்ல, அவ்வளவுதான். படம் வந்து பயப்படாத. படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் தான் ப்ரோ. எடுக்கணும்டா, என்ன பண்றீங்க? ப்ரோ நாங்க இந்தியன் 1 பார்த்துட்டு வந்தோம். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அந்த மாதிரி இல்ல. பட் இந்தியன் 3ல இன்னும் பெட்டரா பண்ணணும்னு சொல்லி நாங்க சங்கர் சார் கிட்ட கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அஜித் தான் அல்டிமேட் சம்மர். அதெல்லாம் இல்ல ப்ரோ. அதான் அந்த மாதிரி கேஸ் ஆவே. பட் அத நாங்க இந்தியன் 1 பார்த்துட்டு திருப்பிலாம் இந்தியன் 1 பார்த்துட்டு ரொம்ப ஆசையா வந்தோம். பட் அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் தான். ஓகேதான் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். கதைக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன சார் ட்விஸ்ட் அந்த லாஸ்ட் சீன் தான் ப்ரோ. அந்த 3 அந்த படத்தோட 3 வந்து பார்ட் 3 காமிச்சாங்க. அந்த க்ளூடு அதை வச்சு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். பார்ட் 3 நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்குறவங்களுக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடாது ப்ரோ. அது உண்மை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட யாரும் பார்க்க வேணாம். அப்படி இருந்தால் எல்லாரும் ஒன்றா வாங்க. இது மாதிரி விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு வராதிங்க ப்ரோ. ஃப்ளாப் ப்ரோ. ஃப்ளாப் ப்ரோ. படமே இல்லை ப்ரோ. ரொம்ப ஸ்லோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ. படம் ஒன்றுமே கதையே நம்மளுக்கே தெரியுது. அடுத்த என்ன சீன் வரும் நம்மளுக்கே தெரியுது. டேரக்டர் நான் தான், சங்கர் இல்லை, கோபிநாத். ஒண்ணுமே தெரியல. அழுத்திட்டே இருக்கான். அழுகுறான் ப்ரோ. படம் மேல ப்ரோ. அது படம் மேல ப்ரோ. இல்லைங்க, சூப்பரா இருந்தது. கமல் சார் படம்னாலே அது வேற லெவல் தான். சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சங்கர் அவர் வேற எடுத்திருக்காரு, தெறிக்கி விட்டுருக்காரு. சூப்பரா இருக்கு. சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. எமோஷனல் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி எதுவும் சொல்றதுக்கெல்லாம் இல்ல. அது வந்து அதுல இருக்கு. ரியலா இருந்தா என்ன நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வேற கிளைமேக்ஸ் செமையா இருந்தது. இல்ல முடிஞ்சது ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது. எப்படா 3 வரும்ன்ற மாதிரி இருக்கு. இந்தியன் 3 எப்போ வரும்னு. ஸோ ஓகே, சூப்பரா இருந்தது. செமையா நடிச்சிருக்காரு. சொல்லுங்க, இந்தியன் தாத்தா சூப்பர். தாத்தா நல்லா பண்ணிருந்தாரா? செம்ம பிடிச்சிருந்தது. இந்தியா தாத்தா இப்படி ஒரு சொல்ற படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. ஆனா தூக்கம் வந்துச்சு. ஃப்ளாப் தான் ப்ரோ. சும்மா ஏறவரமா இருக்காங்க படத்தை. எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா பிடிக்கல ப்ரோ. எனக்கு சுத்தம் பிடிக்கல ப்ரோ. ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப அப்படியே ஓவர் ரியாக்ஷன் அப்படி இருக்கு ப்ரோ. படம் காமெடின்ட்டு ஃபுல்லா சுத்தி போயிருக்காங்க. காமெடியே இல்லை எதுவுமே. அப்போ சரி, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போனால் படத்தை கலாய்ச்சினே பார்த்தா பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி எதையும் பார்க்க முடியாது. 3க்கு லீடு கொடுத்தாங்க. அது வேணா சூப்பராக இருந்துச்சு. 3 ஓடிச்சுன்னா நல்லா. அவ்வளோதான். கண்டிப்பா ஃப்ளாப்னா. ஏன்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்காது இந்த படம். லைக் நம்ம வேற ஒரு இதுல மைண்ட் செட்ல வந்திருப்போம், பயங்கரமா இருக்கும்ட்டு. மெயின் பிரச்சனை என்னன்னா வந்து காசு கொடுக்குறன்ற பேர்ல கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிருக்க அன்னெசரி ஸ்பெண்டிங். சங்கர் சார்னா பிரம்மாண்டம் இருக்கணும். ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு அது என்ன சொல்லுவாங்க, லைக் அமிர்தத்தை வந்து அதிகமா குடிச்சாலும் அது விஷமா மாறும். அதே மாதிரி தான் இந்த படம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தான் ஒரு ஓவரான ஒரு பிரம்மாண்டம். இதெல்லாம் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. எஸ்ஜே சூர்யா கேரக்டருக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. பட் ஆனா அவரையே ஓவர் யூஸ் பண்ணாங்க. ஓவர் யூஸும் பண்ணல. லைக் ரொம்ப கம்மியா தான் கேமியோ பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி அனிருத் வந்து லைக் இந்தியன் 3க்கு சேர்த்து வச்சிருக்காரா என்னங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இத்தனை வருஷம் இது வந்து 2024 வரக்கூடிய படமே கிடையாது. 2020-21 வந்து கொரோனா இல்லாம இது ரிலீஸ் பண்ணியிருந்தா இது சூப்பரான ஒரு படமா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். அண்ட் இப்போ நான் எதுக்கு இது வந்தேன்னா, லைக் இந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் என்ன காட்டுவாங்கன்னு நான் நினைச்சேன். நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ சூப்பரா எடுத்துருக்காங்க இந்தியன் 3ல. ஆனா கமல் சொன்னதுதான் உண்மை. இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2 சைன் பண்ணேன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவளுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் 3ல
ஒரு சூப்பர் சம்பவம் இருக்கு. சங்கர் கம்பேக் பண்ணணுங்க, அவ்வளவுதான். இந்தியன் 2 ஃபிளாப் ஷார்ட். ஏன்னா இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு சத்தியமா பிடிக்காது இந்த கண்டென்ட். அதே மாதிரி எல்லாம் அறகுறையா தான் இருக்கு. அதனால இந்தியன் 2 கண்டிப்பா ஃபிளாப் தான். இல்ல அவ்வளோ நாட் இம்ப்ரெஸ். அது வேற ஏன்னா என் வாயில இருந்து கேட்கணுமா? பர்த்டே அன்னைக்கு வந்து இட்டா ஃபிளாப் பண்ணாவே இருந்துட்டு லாஸ்ட் ஹாஃப் தானே வந்தேன். ஸோ அதனால எனக்கு செகண்ட் ஹாஃப் மேலே தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ புரியல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லாக கரப்ஷனாக தான். செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஒன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலுக்காக வேணா வெயிட் பண்ணுவேன். ஃபைனல் இதுக்காக அது சொல்லிக்கோங்க. நான் காமனா சொல்லிக்கோங்க. தாத்தா சாங் தான், வேற எதுவும் அதையும் நான் பார்க்கல வேற வந்து. ஸோ அதனால படம் சுமார் தான் ப்ரோ. சுமாரும் சொல்ல முடியாது, அபா ஆவரேஜ் தான். ஹிட் ஆகிடும் ப்ரோ. வசூல் தான் ப்ரோ இப்போலாம் ஹிட்டு. கதைகள்லாம் இப்போலாம் சான்ஸே இல்லை ப்ரோ. படத்தை எடுத்துனா கதைகள்லாம் வேலைக்கே ஆகாது. வசூல் ஆகுதா, கலெக்ஷன் அடிக்குதா, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ இருக்கிற இது ஃபீல்டே அப்படி போயிடுச்சு. பட் ஆனால் அனிருத் ரொம்ப சொதப்பிட்டாரோன்ற மாதிரி தோணுது. இப்போ இதை வச்சு விடாமுயற்சிக்கார பயமாகுது. அத்தை படம் அவர் வேறு பண்ணுறாரு, அஜித்தோட தலையோட பண்ணுறாரு, என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதில் ஏதாவது சொதப்பிடுவாரோன்ற மாதிரி. ரஜினி கையில் இதில் உக்கும் போட்ட மாதிரி அவர் பாட்டில் எத்தனை போகிறான்னு பார்த்தா படத்தில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. பிஜிஎம்ஸும் அந்த ரகுமான் போட்ட பிஜிஎம்மே தூக்கி அப்படியே போட்டுருக்கலாம் போல. இவர் மாடிஃபை பண்ணி போடுறேன்ட்டு அதை கேட்க கூட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி போட்டார். மியூசிக் மொக்கன்னு சொல்ல முடியாது. அனிருத்தோட ஸ்டேஜில் இது ஒரு ஆஃப் தான். ஃபுல்ஃபில்லாக போடல. அனிருத்தும் ஃபுல்ஃபில்லாக போடல. அதுக்கு ரகுமானே திரும்பி கொடுத்துருக்கலாம். இது வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. மிக்ஸ்டு நடுவில் தான். ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. நடுவில் ரகுமான் மியூசிக் காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் கோட்டோட இது ட்ரெய்லர் போட்டாங்க, அதான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நல்லா இல்லை. நல்லா இருந்துச்சு படம். என்ன லைட்டாக கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பெட்டராக. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இன்னும் போக போக ரொம்ப லேகாக இருக்குது லைட்டாக. வேறு பட் பார்க்கலாம், இது லீடு வந்தால் தான் தெரியும் நமக்கு நல்லா இருக்குமான்னு. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகாக எழுதிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகாக எழுதிட்டு போயிட்டாங்க. மற்றபடி பார்ட் 3 நல்ல லீட் வச்சார்.